நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் உண்டு. இந்த மன்னிப்பு கிளாஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது பலரும் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது சொல்றது உண்டு, ஃபாதர் நாங்கள் ஒரு தப்பும் செய்யல ஃபாதர், நாங்கள் எந்த தப்பும் செய்யல ஃபாதர், எங்களுக்கு தெரியாத விஷயம், நாங்கள் செய்யாத விஷயம் எங்கள் மேலே அவதூறு பேசுகிறாங்க, எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்கள் மட்டம் தட்டுறாங்க ஃபாதர், இல்லாதவை பொல்லாதவை சொல்கிறாங்க ஃபாதர், எப்படி ஃபாதர் பொறுக்கிறது மன்னிக்கிறது ஃபாதர், நான் வயசில் பெரியவன், இந்த சின்ன பிள்ளைய எப்படி மன்னிக்கிறது ஃபாதர், நான் போய் காலில் விழணுமா கேட்குறாங்க. செய்யாததுக்கு அவதூறு பேசப்பட்டேன், என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னிடம் இந்த பயனடைந்தவள் என்னை கைவிட்டுட்டாங்க, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்டோடும் காயத்தோடும் இருக்கிற மகனும் மகளும் இருந்தால் அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது திருச்சிலுவையில் தான். இவர் என்ன பாவம் செஞ்சாரு, இவர் என்ன துரோகம் செஞ்சாரு, இவர் யாருக்கு பயன் இல்லாமல் போய்விட்டாரு, இவனுடைய பயனடைந்தவர்கள், இவர் வழங்கிய அப்பம் உண்டவர்கள், இவருடைய சௌக்கியம் பெற்றவர்கள் எல்லாரும் தானே சிலுவையில் அறையும் என்று சொன்னது. இவர் மன்னிக்க முடியும் என்றால் நாமும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உடனே ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா ஃபாதர், நாங்கள் வெறும் மனிதர்கள் ஃபாதர், நாங்கள் வெறும் மனிதர்கள், நாங்கள் ஏசாண்டவர் அல்ல, நாங்கள் கடவுள் அல்ல, நாங்கள் வெறும் மனிதர்கள். இது சொல்லி சொல்லியே காலை ஓட்டிட்டு இருக்கிறோம், காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். கண் தோன்றி மண் தோன்ற காலம் முதல் சொல்றது இதுதான், ஃபாதர் நாங்கள்லாம் வெறும் மனிதர்கள், பலவீனமாக எங்களால் முடியாது, கடவுளால் முடியும், அவர் செய்யட்டும் ஃபாதர் அப்படின்றாங்க. அதோட அவர் செஞ்சதுக்கெல்லாம் விலை போயிருச்சு. பைபிள் என்ன சொல்லுது, இவர் கடவுள் மட்டுமல்ல 100% மனிதன் கூட தான். என்னை மாதிரி உங்களை மாதிரி உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள வெறும் மனிதன் கூட தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளாயிருந்தவர் இறங்கி வந்து முழு மனிதனானது போல மனிதனாகி இருக்கிற நாம் உயர்ந்து கடவுள் பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் எல்லா காரியங்களிலும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். இந்த நிறைவு எப்படி கிடைக்கும்? எப்ப பார்த்தாலும் நாங்கள் வெறும் மனிதர்கள், நாங்கள் வெறும் மனிதர்கள், எங்களால் இவ்வளவுதான் முடியும் அப்படி சொன்ன கடவுளாக முடியாது. விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, ஆண்டவரின் பிள்ளை இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக இருப்பது போல நாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருந்தன்மை காமிச்சு விட்டு கொடுத்தும் மன்னிக்க வாழ தொடங்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.